சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சனி பகவானே, அதாவது உங்களுடைய அதிபதியுடைய பயிற்சியின் காரணமா உங்களுக்கு எந்த மாதிரி நல்லது கெட்டது கிடைக்க போகுது. குறிப்பா இது நாள் வரைக்கும் போராட்டம், கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, ஒத்துமை இல்லை, எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கல, இது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலையா இருந்துச்சு இல்லையா? ஸோ அதற்கு இப்போ இந்த சனி பயிற்சியின் காரணமா சனி பகவான் உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாரா? இதோட இந்த சனி பயிற்சி காலத்துல மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் பார்க்க போறோம். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்துமே போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் படிச்சவங்க, உண்மையா உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடியவங்க, தன்னம்பிக்கை கொண்டவங்க, தைரியசாலிங்க, கடுமையான உழைப்பு, அதனால மட்டுமே காரியம் சாதித்து வாகை சூடக்கூடியவங்க, மனசாட்சிக்கு விரோதமான செயல்களை ஒருபோதும் செய்யாதவங்க, கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டான். ஸோ இப்படிப்பட்ட மகரத்திற்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது, தொழில் பண்றீங்களா, நல்ல முன்னேற்றம், செல்வ வளம் குறிப்பா பெருக்க போகுது, உங்களுடைய செல்வாக்கு உயர போகுது, உங்களுடைய பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க போகுது. புதிய முயற்சிகளை கூட எதிர்பார்த்த வெற்றியும் அடைவீங்க, எதிர்பாராத வெற்றிகளும் உங்களுக்கு தேடி வரும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஏதாவது மாட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயங்கள்ல கூட உங்களுக்கு வெற்றி உண்டாகும். குறிப்பா தொட்டது தொடங்கும், சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்துருச்சு இல்லையா? உங்க ராசிக்கு 3ல அமர்ந்து பலன் தர போறார். யாரு? இவர். இதனால உங்களுக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன, இதுதான் தெளிவா பார்க்க போறோம். இதுல கரெக்டா ஒரு 11 பாயிண்ட் சொல்றேன், என்ன எப்போ எப்படி நடக்கும்ன்றது. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். மகர ராசி உங்களுடைய அதிபதி, உழைப்பால ஈட்டிய பெருமைகள், செல்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை ஏத்துக்கிட்டா அதை முடிக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க, பொறுமையே ரொம்ப செலவு பண்ணுவீங்க. அதே போல உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் உங்களுடைய பலமும் கூட இல்லையா? இப்ப மகர ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6/3/2026 முதல் 24/4/2028 வரைக்கும் சனி 3ல் அமர்ந்திருக்காரு. இனி தொட்டதெல்லாம் வெற்றி அடையும், குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இனி வாரிசு உருவாகும், மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமைஞ்சு அவனுடைய திருமணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி முடிப்பீங்க. பொருளாதாரத்துல செழிப்புற்று திகழக்கூடிய அமைப்பு இருக்கு. பண பற்றாக்குறையால அவதிப்பட்டவங்களுக்கு நிலையில மாற்றம் வருது, தன்னம்பிக்கை துளிர்விடும், இழந்த செல்வாக்க மீட்டெடுக்க போறீங்க, சைனஸ் பிரச்சனைகளால் தீர்வு கிடைக்கும், விஐபி அந்தஸ்து பெற போறீங்க, வீடு வாங்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது, அரசாங்க வேலைகள் சீக்கிரமா முடியும். வரக்கூடிய ஏப்ரலுக்குள்ள அரசு தொடர்பான விஷயங்கள்ல கையில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சாதகமா முடியும். அதே போல அம்மாவுடைய ஆரோக்கியத்துல மட்டும் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் இருக்கும். இதோட சனி பகவான் 2/4/2026 முதல் 14/4/2027 வரைக்கும் உத்திரட்டாதியில போறாருங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, திடீர் பணம் வரும், சொந்த ஊர்ல உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதுவே அவரே 14/4/2027 முதல் 24/4/2028 வரைக்கும் உங்களுடைய சப்தம ஜீவனாதிபதி புதனின் நட்சத்திரமான ரேவதியில போறதுனால கணவன் மனைவிக்கிட்டே இருந்த மனக்கசப்புகள் விலகும், புதுசா வேலை கிடைக்கும், சம்பளம் உயரும். இதையடுத்து சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய காலங்கள்ல எதுலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். 15/7/2026 முதல் 30/11/2026 வரைக்கும், அதே போல 28/7/2027 முதல் 13/12/2027 வரைக்கும் சனி வக்ரத்துல போறதுனால கொஞ்சம் வேலை பழுவும் அலைச்சலும் இருக்கும். விமர்சனங்களை தவிர்த்துக்கோங்க. மேலும் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறாரு, பூர்வீக சொத்தை மாற்றி அமைப்பீங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளையும் குறிக்குங்க. ஸோ பிள்ளைகளுடைய பிடிவாத்த சமாளிக்க போராடுவீங்க. உயர்கல்வி, திருமணத்துக்காக கொஞ்சம் அதிகமா செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு, ஆனால் சுப செலவுகள் தான் உங்களுக்கு கணக்கு வரும். இதோட சனி பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இதனால சமுதாயத்துல அந்தஸ்து உயருது, பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும், தந்தையாருடன் உங்களுக்கு இருந்த கருத்து மோதல் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால விட்டு கொடுத்து போங்க. சொத்து விவகாரங்களை கவனமா கையாளணும். மேலும் சனி பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கறது போலவே 12ஆம் வீட்டையும் பார்க்கறாரு. ஆக மொத்தம் 5, 9, 12. சரிங்களா? இந்த 12ஆம் வீடு பார்க்கறதுனால ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் போகும், மகான்கள் சித்தர்களுடைய தொடர்பு கிடைக்கும். இந்த ராசி சேர்ந்த பெண்களுக்கு குறிப்பா ஆரோக்கியம் மேம்படும், வீட்டுல பணப்புழக்கம் அதிகமாகும், ஆடை ஆபண சேர்க்கை வாய்ப்பு இருக்கு, வேலையில சம்பளம் உயரும், எதிர்கால திட்டங்களுக்கு அஸ்திவாரம் போடுவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் அதிகமாகும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், விளம்பர யுக்திகளை சரியா பயன்படுத்தி பழைய சரக்குகளை விற்று திருக்க போறீங்க. அதே போல உங்களுக்கு கடையை நவீனமயமாக்குவீங்க, அரசாங்க கெடுபிடிகள்லாம் குறையும், உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள பாக்கி உடனே கிடைக்கும், சிலருக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலை அமையும், பிரச்சனை தந்துட்டு இருந்த மேல் அதிகாரிங்க மாற்றி போவாங்க, கன்னித்துறையில் இருக்கவங்களுக்கு வேலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் உயரும்.
வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்குங்க. குறிப்பா அந்த சனி பயிற்சி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அஷ்டம சனியாகட்டும், அர்த்தாஷ்டம சனியாகட்டும், எந்த சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி சனி பகவான் அமைப்புல உட்கார்ந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பாதிப்புகள் குறையும். அதே போல வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து மேன்மையை கொடுக்கும். இதோட அந்த மகர ராசிக்காலுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கனவுகளை நிறைவேற்றி தருவதாக இருக்குது. கடந்த 7.5 ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்த 7.5 சனி இப்போ முழுமையா முடிவுக்கு வந்துருச்சு. உங்களுடைய அதிபதியான சனி பகவான், உங்களுடைய ராசிநாதன் இல்லையா இவரு, இவர் வந்து இந்த பேச்சின் காரணமா உங்களுக்கு வந்து ராஜயோக பலன்களை வழங்க போறாரு. சனி பகவான் 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வராரு. இது வந்து சகாய சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்துல. கடந்த காலங்கள்ல நீங்க அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் இப்போ ஒரு விடிவு கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. முகத்துல ஒரு புதிய பொலிவும் உற்சாகமும் தோன்ற போகுது. அதே போல குடும்பம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் பெருகும். சகோதர சகோதரிகள் வழியில நல்ல உதவிகள் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். பொருளாதார நிலையில ரொம்ப வலுவா இருக்க போகுது. வருமானத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும். சேமிப்புங்கிறது பல மடங்கு உயரப்போகுது. சுப நிகழ்ச்சிகள் வந்து தங்கு தடை இல்லாம நடக்கும். மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். மகர ராசியை பொறுத்திருக்கும் புதிய ஆபரணங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியான சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ள போறீங்க. நீண்ட நாட்களாக வராதுன்னு நினைச்ச கடன்லாம் வசூலாக போகுது. இது வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்க போகுது. அதே போல தொழில், உத்தியோகம், தொழில் மற்றும் உத்தியோகத்துல உங்களுடைய கொடி உயர்ந்து பறக்கும். இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி பதவி உயர்வு, ஊதிய உயர்வுங்கிறது சிறப்பா அமையும். சுயதொழில் செய்யறவங்களுக்கு, அது பெண்களோ ஆண்களோ, புதிய ஆர்டர்கள் வந்து குவியும். தொழிலை வந்து உலகளாவிய ரீதியா விரிவுபடுத்த இதுவே மிக சிறந்த தருணம். உடைய செயல்திறன், உடைய மேலாண்மை திறன் அனைவராலும் பாராட்டப்படும். அரசியல் இருக்கீங்க, பொது வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெற போறீங்க. அதே போல கலை மற்றும் கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் சாதனை படைக்க போறீங்க. ஆராய்ச்சியில உயர்கல்வி இருக்கவங்களுக்குலாம் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புகழ் கிடைக்கும். கலைத்துறை இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். குறிப்பா மகர ராசி எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடக்கூடாது. அதை பயன்படுத்தி முன்னேறக்கூடிய காலம்தான் இது. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படைப்புகள் மற்றும் கலைத்துறையில திறமைக்கு வந்து தேசிய அளவிலான அங்கீகாரம் கிடைக்கும், விருது கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வரும். கலைஞருடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது வெகுவாக முன்னேறும். வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பீங்க. அதே போல நீங்க பொதுவாகவே யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. உண்மையை உடைச்சு பேசுவீங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. இந்த எண்ணம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடல இல்லையா? ஸோ அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இப்ப கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பை சேர்க்க போகுது. ஓகேவா? குறிப்பா அந்த சனி பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு போறாரு. 3ஆம் பார்வையா பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையா பாக்கியஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால அயன சைன போகஸ்தானத்தையும் பாக்குறாரா. தாய் வழியில நன்மைகள் உண்டாகும். உங்களை விட்டு விலகி இருந்த தாய் வழி உறவுக்காரங்க மீண்டும் வந்து சேருவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவங்க கிட்ட நல்ல மதிப்பை உயர்த்திக்க போறீங்க. அதிகமான பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு. எந்த வயதை சேர்ந்தவங்களும் சரி, புதுசா ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வந்து வெளியூர் போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு, செய்யக்கூடிய தொழில வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும். பழைய வாகனங்களை வித்துட்டு புதுசா வண்டி வாகனத்தை வாங்குவீங்க. அதே நேரம் உடல் நலன் மட்டும் கவனம் தேவை. சரியான நேரத்துல உணவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செட் ஆகாத உணவுகளை தவிர்த்துக்கோங்க. நோய் வராம பாத்துக்கணும். நண்பர்கள் கிட்ட கோபப்படாம நடந்துக்கோங்க. உறவை தக்க வச்சுக்கிறதுக்கு பாருங்க. அது வந்து உங்களுக்கு தக்க சமயத்துல உதவி செய்யும். அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். உடைய மனசுல சிலரது செயல்பாடுகள் வருத்தத்தை ஏற்படுத்திட்டு இருந்துக்கும் இல்லையா? அது வந்து வெளியே காட்டிக்காம இப்ப செயல்பட போறீங்க. எப்போதாவது உங்களுக்கு உதவி செய்தவங்களுக்கு கூட இப்போ நல்லது செய்து அழகு பார்க்க போறீங்க. சந்தோஷப்பட போறீங்க. சுதந்திரமா சிந்தித்து செயல்பட போறீங்க. புதிய உறவுகள் மலரும். அவங்க உங்களுடைய செயல்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ போறாங்க. இன்னும் ஒரு சில மகர ராசிக்காரங்க வந்து சிலர் வந்து புதிய திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்த போறீங்க. வருமானம் பெருகும். புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபட போறீங்க. அதே நேரம் யார்கிட்டயுமே உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாம இருக்கணும். குடும்ப ரகசியங்களை குறிப்பா பாதுகாக்கணும். உடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்துல நிறைவேறும். அனைத்து விஷயங்களுமே நல்ல கண்ணோட்டத்தோட பார்க்க போறீங்க. பங்கு வர்த்தகத்துல லாபம் குவியும். அந்த லாபத்தை வந்து எதிர்காலத்துக்காக சேமிக்க போறீங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு தந்தை வழியில சில அனுகூலத்தை பார்க்க போறீங்க. உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே சிறப்பா நிறைவேறும். அதே போல உடைய எதிரிகள் எல்லாமே அடங்கி போவாங்க. தொழில இருந்த இடையூறுகள் விலகுது. எதிர்பாராத இடங்கள்ல இருந்து பணவரவு கிடைக்கும். மனசுல அமைதி நிலவும். நிம்மதியா உறங்குவீங்க. உடல் உபாதைகள் முழுமையா தீர்ந்து போகும். குடும்பத்திலையும் சரி, மருத்துவ செலவுகள் இனி ஏற்படாது. பயப்பட வேணாம். வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக சிந்தனையில வாழ்க்கையை நடத்த போறீங்க. உத்தியோக பணிகளுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். இதனால ஊதியம் உயரும். மேல் அதிகாரிங்க உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உடல் நலன்ல இருந்த சோர்வு, மனசுல இருந்த குழப்பம் எல்லாமே மறையுதுங்க.
இதனால உங்களுடைய தோற்றத்துல பொலிவு உண்டாகுது. சக ஊழியர்கிட்ட உங்களுக்கு இருந்த பகை மாறுது. நட்பு பாராட்ட போறீங்க. அலுவலகத்துல சிறப்பான பயிற்சிகளை கற்றறிந்து வெற்றி அடைய போறீங்க. வியாபாரிகள் போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் தடை கற்களை கடக்க கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. கூட்டாளிகளை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேணாம். வியாபாரத்துல ஏற்படுத்த குளறுபடிகளை தவிர்த்துக்கோங்க. பண விஷயத்துல உஷாரா இருங்க. மத்தபடி சுகத்தை மறந்து கடினமா உழைப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்துல கணிசமான ஆதரவை பெற போறீங்க. அதே சமயம் தொண்டர்கள் உங்ககிட்ட சிறப்பா ஆதரவு கொடுப்பாங்க. இருந்தாலும் எந்த இடத்துலயும் கோபப்படாம விவேகத்தோட விட்டு கொடுத்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அவங்களுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்து கொடுங்க. மற்றபடி சமுதாயத்திற்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு வெற்றி வகையை சூட வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரியுடைய ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழடைய போறீங்க. ஸோ ஒட்டுமொத்த மகர ராசி எந்த துறைகள் இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, வெற்றிங்கிறது உங்க பக்கம்தான். பொருளாதார வசதிகள்ல முன்னேற்றம், புதிய வாகனங்களை வாங்குவீங்க. ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க. அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. நல்ல யோசிச்ச பின்னாடி முடிவெடுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக்கோங்க. சேமிப்புல கவனம் செலுத்துங்க. கடுமையான சொற்களை பயன்படுத்தாதீங்க. நிதானமா பேசுங்க. படிக்கூடிய மாணவர்கள் படிப்புல ஏற்பட்ட இடையூறுகளை சமாளிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். தெளிவான மனசோட படிச்சு நல்ல மதிப்பெண்களை அள்ளி எடுக்க போறீங்க. நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அதே சமயம் விளையாட்டுகளுமே நீ எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியும். இன்னும் ஒருபடி மேல சொன்னா பல்வேறு சோதனைகளும் உங்களுக்கு சாதனைகளா மாறுது. உங்களுடைய முயற்சிகள் பலித்தமாகுது. தைரியம் தெம்பு உருவாகுது. இது உங்களுக்கு பொற்காலம் மட்டும் இல்ல, அழியாத புகழை அடைய போறீங்க. கூட பிறந்தவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. ஆதரவா நிற்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கொடுப்பாங்க. சுற்றம் நட்பும் உங்களுக்கு சிறப்பா பக்கபலமா நிக்குது. அது குறிப்பா எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் தனித்தன்மையோட மிளிர போறீங்க. உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி தெம்பு பிறக்கும். இதோட எங்க இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி உற்சாகமா இருக்க போறீங்க. நினைச்சது நினைச்சபடியே நடக்கும். இது வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா நடக்க போகுது. உங்களை மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகளை மேம்படுத்தி கொடுக்குறாரு. முகப்பொழிவு, தனவரவெல்லாம் ரட்டிப்பாகுது. அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு கூடி வந்திருக்கு. ஆன்ம பலம் பெருகுது. தன்னிறைவு, நிலையான நிம்மதியும் கிடைக்க போகுது. பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, சம்பாத்தியம், திருமணம், புத்திர பாக்கியம்னு சொல்லிட்டு எல்லா வயதை சேர்ந்தவங்களுக்குமே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பலன்களை கொடுக்கும். சந்தோஷம் நிலைக்கும். பாக்கிய பலத்தால தாராளமான வரவு, பணப்புழக்கம் உண்டாகுது. கை நிறைய பணம் பொருளும். மனசுல நிறையக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சம்பாதிக்கிறது எங்க போகுதுன்னே தெரியல, கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்போ பழைய கடனை அடைச்சிட்டு புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைக்க போறீங்க. கடனா கொடுத்திருந்த பணமும் திரும்ப கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்போ சுலபமா நடந்த முடியும். நவீனமயமான பொருட்களை வாங்கி வீடை அழகுபடுத்துவீங்க. சட்ட ரீதியான நெருக்கடிகள்லாம் நீங்குது. கைவிட்டு போன பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாகும். இந்த காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்கள், தர்ம ஸ்தாபனங்கள், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு உதவி செய்து பாக்கிய பலன்களை மேலும் அதிகப்படுத்திக்கோங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்ப குழந்தை பிறக்கும். திருமண தடைகள் அகலுது. நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். மூத்த உடன்பிறப்பு சகோதர சகோதரிகள், சித்தப்பா மூலம் பொருள் உதவி கிடைக்கும். சட்ட சிக்கல்கள் காரணமா மன அமைதி குறைஞ்சிருக்கும். இப்போ எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லாம நீதிபடி நீங்க நடந்துக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். யாரு எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக நின்னாலும் அவங்கள அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பாரு. சமுதாயத்துல அங்கீகாரத்தை அதிகரிச்சு கொடுக்குறாரு. நல்ல தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். வேலை இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய அன்பு, ஆதரவு, பாராட்டு கிடைக்கும். ஆரோக்கிய குறைபாடு காரணமா மட்டும் கொஞ்சம் விருப்ப ஓய்வு தேவைப்படும். உத்தியோகத்துல மதிப்பு, பதவி உயர்வு, நல்ல உறவும், நண்பர்கள் ஆதரவும், ஒத்துழைப்பும் அமோகமா அமையும். சொந்த தொழில் செய்றவங்களுக்குலாம் அதிக முனைப்போட, விடாமுயற்சியோட செயல்பட்டு பெரும் லாபத்தை ஈட்ட போறீங்க. அதே போல தாய் தந்தை பொருள் உதவி செய்து தொழில் முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையா இருப்பாங்க. குழந்தை பேரு, கல்வி செல்வம், திருமணம், வீடு கட்டக்கூடிய செலவு, கோயில் பிரார்த்தனை எல்லாத்தையுமே நிறைவேற்றிங்க. பணவரவுலாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே போல குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அதன் காரணமா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். பூர்வீகம் தொடர்பான உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். குழந்தைகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமா செய்து முடிக்க போறீங்க. அப்பப்போ குழந்தைகளை பத்தி கொஞ்சம் மனசஞ்சலம், மனசை வாட்டி எடுக்கும். அந்த நேரத்துல தெய்வ வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். திருமண வயதுல உடைய மகனுக்கோ மகளுக்கோ சீர சிறப்பா திருமணம் நடத்த நல்ல வரன் அமையும். பங்கு சந்தையில பெரும் லாபத்தை பார்க்க போறீங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விரும்பிய பதவிகள் தேடி வரும். சனி பகவான் பதவி கொடுத்தால் யார் தடுக்க முடியும்? சனி பகவான் பொறுத்திருக்க நியாயவாதி. கொடுத்த பதவியை எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவாரு. வெளிநாட்டுல, வெளிமாநிலத்திலிருந்து பூர்வீகம் வர முடியாம தவித்தவங்க எல்லாம் பூர்வீகம் சேர போறீங்க. உற்றார் உறவுக்காரங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைய போறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பகல் கனவா இருந்த நாற்காலி ஆசை, அது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மீண்டும் களமிறங்கி ஆட்சியை பிடிக்கூடிய முயற்சிகள்லாம் இப்ப வெற்றி பெறும்.
உங்களை பொறுத்த வரைக்கும் காசி, ராமேஸ்வரம், அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், அயோத்தி போன்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு அமையும். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா பாகிஸ்தானத்தை பலம் பெருக்கும். ஸோ கோவில் திருப்பணிகளை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா தாராளமா பண்ணுங்க. பல வருடங்களாக நீங்க செய்த பிரார்த்தனைகளுக்கான வழிபாடுக்கான பலன்கள் இப்போ உங்களை சேரப்போகுது. தான தர்மங்கள்ல அதிகமா ஈடுபட போறீங்க. ஆசை, பேராசை, யதார்த்தம் இது 3ல மட்டும் கொஞ்சம் அமைதி காக்கணும். இதை மட்டும் கரெக்டா பயன்படுத்துறீங்க அப்படின்னா அழியாத புகழும் பெருமையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதே போல அந்நிய மொழி பாஷை பேசுறவங்களுடைய நட்பு கிடைக்கும். அந்நிய மொழி பேசுறவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். வரிய செலவு கட்டுக்குள்ள வருது. சுப செலவு அதிகமாகும். வீடு மாற்றம் இப்போ வரும். வாடகை வீட்டுல இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு குடியேறுவீங்க. உடைய எண்ணம் போல வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. பல வருடங்களாக தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் இப்போ தங்கு தடை இல்லாம நடக்கும். எப்படி பார்த்தாலும் சரி, இந்த சனி பயிற்சி மகர ராசிக்கு சிறப்பை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கு. அனுகூலத்தை, அதிர்ஷ்டத்தை அதிகப்படியா நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டமும் இந்த பலன்களும் உங்களுக்கு நிலைச்சிருக்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், ஆதரவற்ற குழந்தைகள், முதியவர்களுடைய காப்பகங்கள், ஊனமுற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. மன சஞ்சலத்திலிருந்து விடுபடுறதுக்கு விநாயகரை தினமும் 21 முறை வலம் வரணும். அதே போல பார்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க, சிறப்பு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் தகுதியானவர்கிட்ட தீட்சை பெற்று மந்திர ஜபம் செய்யறதும் சிறப்பு. அதே போல அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பாடல்களை நீங்க பாராயணம் பண்றதும் கேட்கறதும் மிக மிக நன்மையை கொடுக்கும். ஸ்ரீராம ஜெயத்தை ஜபம் பண்ணுங்க. வில்வ தலத்தை சிவனின் உச்சியில குளிர அணிவித்து அர்ச்சனை செய்து வர துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடும். அதே போல மகர ராசிக்காரங்க சனிக்கிழமையில தாயாருக்கு தாமரை மலரை அணிவித்து வழிபாடு செய்யணும். அதாவது அம்மன் கோயில்கள்ல உடைய ராசிநாதனான சனி பகவானுக்கு தைலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இரட்டிப்பாக்கும். வாழ்வியல் ரீதியா மற்றவங்க கிட்ட பணிவா நடக்கூடிய பண்பை வளர்த்துக்கோங்க. சமூக சேவைகள்ல முன்னின்று செய்யறதும் சனி பகவானின் அருளை மேம்படுத்தி கொடுக்கும். அதே போல குலதெய்வத்தை சனிக்கிழமையில வழிபாடு செய்யறது தொழில் ரீதியான வெற்றிகளை அதிகப்படுத்தும். அதே போல ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் செய்வதும் மன நிம்மதியை கொடுக்கும். சொல்லப்போனா மதிப்பெண் அடிப்படையில 100க்கு 90% மகர ராசிக்காரர்கள் நன்மையை மட்டுமே அனுபவிக்க போறீங்க. இதோட சனிக்கிழமைகள்ல பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய தாயாருக்கு மல்லிகை பூ சாற்றி அவங்கள 3 முறை வலம் வரதும் உங்களுக்கு பொன்னான காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவன் கோயிலுக்கும் சனிக்கிழமையில ஸ்ரீ பைரவரை வணங்கி வழிபாடு செய்யறதும் மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் சிறப்பு. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும் இந்த சனி பயிற்சி மகரத்திற்கு மனசார வெற்றி கொடுக்க போகுது.